சென்னை அடுத்த செம்மஞ்சேரியில் சர்வதேச விளையாட்டு நகரம் அமையவுள்ளது. ரூபாய் 261 கோடியில் அமையவுள்ள இந்த சர்வதேச விளையாட்டு நகரத்திற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அடிக்கல் நாட்டிய முதலமைச்சர் ஸ்டாலின் விளையாட்டு வீரர்களுக்கான 3% இடஒதுக்கீட்டின் கீழ் 50 மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்கள் உட்பட 178 பேருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். மேலும் 1172 விளையாட்டு வீரர்களுக்கு 33.5 கோடி உயரிய ஊக்கத்தொகையும் வழங்கினார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் படிக்கும் காலத்தில் எந்தவிதமான கவன சிதறல்களுக்கும் இடமளிக்காமல் விளையாட்டில் ஆர்வம் காட்ட வேண்டும் என மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கினார். படிக்கிற காலத்தில் எந்த விதமான கவன சிதறல்களும் இடம் கொடுக்காதீங்க. எல்லாரும் ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸில் எடுத்து விளையாடுங்க. ஸ்போர்ட்ஸை விட ஒரு பெரிய மெடிடேஷன் இருக்கவே முடியாது. ஸ்போர்ட்ஸ் விட கவனக்குவிப்பு உதவுகிற நல்ல டெக்னிக் எதுவும் இருக்க முடியாது. ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இன்னும் சொல்கிறேன், உங்களுக்கு போதை போன்ற தீய பழக்கங்களை கூட போகக்கூடிய எண்ணமே வராது. பாசிட்டிவாக இருங்க, ஃபிட்டாக இருங்க. நீங்கள் ஹெல்த்தியாக இருந்தால் நம்ம ஸ்டேட்டும் ஹெல்த்தியாக இருக்கும். திமுகவுடன் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்த 4 பேர் கொண்ட குழு நியமிக்கப்பட்டுள்ளதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார். நாமக்கல்லில் நடைபெற்ற அக்கட்சியின் மாநில குழு கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். தன்னுடன் சேர்ந்து மாநில செயற்குழு உறுப்பினர்கள் கண்ணன், கனகராஜ், சாம்வெல்ராஜ் ஆகியோர் குழுவில் இடம்பெற்றுள்ளனர் எனவும் கூறினார். திமுக தலைமையிடம் இரட்டை இலக்கத்தில் தொகுதிகள் கேட்டு பெற முடிவு செய்துள்ளதாகவும் சண்முகம் தெரிவித்தார். நெல்லையில் மாங்காய் பறிக்க சென்ற சிறுவனை தாக்கிய தோட்டத்து உரிமையாளர் கைது செய்யப்பட்டார். நெல்லையை அடுத்த பேட்டை கிருஷ்ணபேரி பகுதியைச் சேர்ந்த ரஞ்சித் என்பவரது 10 வயது மகன் அதே பகுதியைச் சேர்ந்த முருகன் என்பவரது தோட்டத்திற்குள் புகுந்து தனது நண்பர்களோடு சேர்ந்து மாங்காய் பறித்ததாக கூறப்படுகிறது. இதை பார்த்த தோட்ட உரிமையாளர் முருகன் சிறுவர்களை விரட்டிச் சென்று பிடித்து கம்பால் தாக்கியதாக தெரிகிறது. இதில் காயமடைந்த ரஞ்சித்தின் மகன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிறுவனின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து முருகனை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வாணியம்பாடி பகுதியில் எருது விடும் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பகுதியில் நடைபெற்ற எருது விடும் விழாவில் 200க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்ட காளைகள் வாடிவாசல் வழியாக அவிழ்த்து விடப்பட்ட நிலையில் வெற்றி பெற்ற காளைகளுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன. நடிகர் ரோபோ சங்கரின் குடும்பத்தினர் ராமேஸ்வரம் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் கோவிலில் மறைந்த முன்னாள் நகைச்சுவை நடிகர் ரோபோ சங்கரின் குடும்பத்தினர் வருகை தந்தனர். அவர்கள் காசிக்கு சென்றுவிட்டு ராமநாத சுவாமியை தரிசனம் செய்ய வந்ததாக கூறினர். மேலும் கோவிலுக்கு வந்த பக்தர்கள் அவர்களுடன் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். சங்கரன் கோவில் அருகே மின்சாரம் தாக்கி உயிரிழந்தவரின் மனைவிக்கு அரசு வேலை வழங்க கோரி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தென்காசி மாவட்டம் நடுமலையடிப்பட்டியைச் சேர்ந்த மாரிமுத்து என்பவர் நிலத்தில் டிராக்டர் மூலம் உழவு பணி செய்தபோது தாழ்வாக சென்ற மின்கம்பி தாக்கி உயிரிழந்தார். அவரது மனைவிக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி உறவினர்கள் சங்கரன் கோவில் ராஜபாளையம் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
நடவடிக்கை எடுப்பதாக அதிகாரிகள் உறுதியளித்ததைத் தொடர்ந்து மறியல் கைவிடப்பட்டது. வங்கிக் கணக்கு முடக்கப்பட்டதால் உதவித்தொகை பெற முடியாமல் மாற்றுத்திறனாளி மாணவியின் குடும்பம் தவித்து வருகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே மாற்றுத்திறனாளி மாணவி வாணிஸ்ரீயின் வங்கிக் கணக்கு மகளிர் குழு கடன் நிலுவை காரணமாக கடந்த 10 மாதங்களாக முடக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் உதவித்தொகை மற்றும் வேலை உறுதி திட்ட நிதிகளை பெற முடியாமல் குடும்பம் அவதியடைந்துள்ளது. வங்கிக் கணக்கை விடுவிக்க அரசு தலையிட்டு உதவ வேண்டும் என குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிராம சுகாதார செவிலியர் பணியிடங்கள் அனைத்தும் நிரப்பப்பட்டுள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். சட்டசபையில் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன், சமீபத்தில் 3000 கிராம சுகாதார செவிலியர்கள் நியமிக்கப்பட்டதால் தற்பொழுது ஒரு பணியிடமும் காலியாக இல்லை என்று தெரிவித்தார். தமிழக வரலாற்றில் முதல் முறையாக அனைத்து காலி இடங்களும் நிரப்பப்பட்டுள்ளதாகவும் கவுன்சிலிங் முடிந்ததும் அவர்கள் விரைவில் பணியில் சேர்வார்கள் என்றும் அப்போது அவர் தெரிவித்தார். தேர்தல் அறிவிப்புக்கு முன்பே திருமங்கலத்தில் திமுக மற்றும் அதிமுகவினர் வீடு வீடாக வாக்கு சேகரிக்க தொடங்கியுள்ளனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் தொகுதியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமாரின் மகள் பிரியதர்ஷினி வீடு வீடாக சென்று பெண்களின் காலில் விழுந்து வாக்கு சேகரித்து வருகிறார். மறுபுறம் திமுக ஆதரவாளர்கள் முட்டை வழங்கி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். தேர்தல் அறிவிப்புக்கு முன்பே இரு கட்சிகளும் பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தியுள்ளன. ஸ்டாலின் கொடுத்தாரு. பொங்கலுக்கு பணம் வாங்கினீங்களா? எவ்வளவு வாங்கினீங்க? 2000 ரூபாய். 3000 ரூபாய். பொங்கலுக்கு அப்புறம் மகளிர் பணம் 1000 ரூபாய் பணம் ஏறிச்சா? திருப்பூரில் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்ட அங்கன்வாடி பணியாளர்களை போலீசார் கைது செய்தனர். ரயில் நிலையம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்திய அவர்கள் பின்னர் சாலையில் அமர்ந்து மறியல் செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததைத் தொடர்ந்து மறியலை கைவிட மறுத்த 100க்கும் மேற்பட்ட பணியாளர்களை போலீசார் கைது செய்தனர். தனுஷ்கோடி மீனவர்கள் வலையில் சிக்கிய அரிய வகை கடல் ஆமைகளை பாதுகாப்பாக மீட்டு மீண்டும் கடலுக்குள் விட்டுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டத்தை ஒட்டியுள்ள மன்னார் வளைகுடா கடலில் பெருந்தலை ஆமை, ஆலிவ் ரெட்லி உள்ளிட்ட பல்வேறு அரிய இன ஆமைகள் வாழ்ந்து வருகின்றன. வலையில் சிக்கும் ஆமைகளை பாதுகாப்பாக விடுவிப்பதற்கான விழிப்புணர்வை வனத்துறை ஏற்படுத்தி வந்த நிலையில் அதனை தனுஷ்கோடி மீனவர்கள் நடைமுறைப்படுத்தியுள்ளது பாராட்டுகளை பெற்றுள்ளது. மீனவர்களின் சுற்றுச்சூழல் பற்றிய பொறுப்புணர்வை வனத்துறை மற்றும் மீன்வளத்துறை அதிகாரிகள் பாராட்டியுள்ளனர். சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் நடந்த நிகழ்வு சமூக வலைதளங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அலுவலக நேரத்தில் சில ஊழியர்கள் சேலை விற்க வந்த நபரை உள்ளே அழைத்து கலர் மற்றும் டிசைன் தரத்தை பார்த்து தேர்வு செய்து வாங்கியதாக கூறப்படுகிறது. ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திற்கு புகார் மனு அளிக்க வந்த ஒருவர் இதனை பதிவு செய்து வெளியிட்டதால் வீடியோ சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகிறது. திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் பெண்களை பேருந்து நிறுத்தத்தில் இறக்கிவிடாமலும் பயணச்சீட்டு வழங்காமலும் அலைக்கழித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூரிலிருந்து காங்கேயம் நோக்கி சென்ற நகர பேருந்தில் ஹாஸ்டல் ஸ்டாப் நிறுத்தத்தில் ஏறிய பெண்கள் மெடிக்கல் ஸ்டாப்பில் இறங்குமாறு நடத்துனரிடம் கூறி பயணச்சீட்டு கேட்டுள்ளனர். அப்போது 2 நிறுத்தம் தான் உள்ளது, நடந்து செல்ல முடியாதா, 500 ரூபாய் அபராதம் கட்டினால்தான் திருந்துவீர்கள் என்று ஓட்டுநரும் நடத்துனரும் பேசியதாக கூறப்படுகிறது. மேலும் அவர்கள் கேட்ட நிறுத்தத்தில் இறக்காமல் பயணச்சீட்டு வழங்காமலும் பேருந்து நிலையத்திற்கே கொண்டு சென்று இறக்கிவிட்டதாக தெரிகிறது. இதனால் கோபமடைந்த பெண்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர்.
அந்த இடத்துல வந்து நீங்க ஸ்டாப் கிடையாது ஏறாதீங்க 1/2 கிலோமீட்டருக்குள்ள நீங்க எதுக்கு ஏறீங்க நடந்து வாங்கன்னு பேசுறாங்க. என்ன அர்த்தம் அது? நம்ம மட்டும் பேசுறாங்க. நான் எப்பவே நிப்பாட்டி போக முடியலைங்க. நீங்க கேக்குறீங்க நீங்க கேக்குறீங்க உங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இருக்கான்னு இவங்க கேக்குறாரு. இல்லங்க நான் போட்டா சட்னி வாங்கி பேசுறாங்க சார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சிறுவங்கூர் பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கத்தில் சுமார் 1 கோடி ரூபாய் முறைகேடு நடந்ததாக புகார் எழுந்தது. விசாரணையில் பணம் கையாடல் நடந்தது உறுதியானதைத் தொடர்ந்து சங்க செயலாளர் கதிரவனை துணை பதிவாளர் அதிரடியாக சஸ்பெண்ட் செய்தார். முறைகேட்டில் வேறு யாருக்கும் தொடர்பு உள்ளதா என்பது குறித்தும் அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவிலுக்குள் பதுங்கியிருந்த 17 பாம்பு குட்டிகள் மீட்கப்பட்டு காட்டுப்பகுதிக்குள் விடப்பட்டது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் சங்கரநாராயண சுவாமி திருக்கோவில் பழனியாண்டவர் சன்னதியில் 17 பாம்பு குட்டிகள் பதுங்கியிருந்தன. அதனை மீட்ட பாம்புபிடி வீரர் பரமேஷ் தாஸ் அதனை பத்திரமாக மீட்டு வனப்பகுதியில் விட்டார். தஞ்சையில் காலமுறை ஊதியம் வழங்க கோரி அங்கன்வாடி ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தஞ்சை மாவட்டத்தில் 16 நாட்களாக காலமுறை ஊதியம் வழங்குதல், காலி பணியிடங்களை நிரப்புதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அங்கன்வாடி ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு கோஷங்களை எழுப்பினர். இதனால் அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து மறியலில் ஈடுபட்ட 170க்கும் மேற்பட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். தமிழகம் முழுவதும் அரசு மருத்துவமனைகளில் மாற்றுப் பணியில் நியமிக்கப்பட்டுள்ள மருத்துவர்கள், செவிலியர்களின் விவரங்களை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. மாற்றுப் பணியில் நியமிக்கப்பட்ட செவிலியர்களின் பணி தமிழக அரசால் ரத்து செய்யப்பட்டது. இந்த உத்தரவை ரத்து செய்ய வலியுறுத்தி 8 செவிலியர்கள் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதி பி. புகழேந்தி முன் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது பேசிய அவர், நகரங்களில் நீண்டகால மாற்றுப்பணி வழங்குவது கிராமப்புற மக்களின் தேவைகளை புறக்கணிக்கும் என கூறினார்.